டேய் அதிக மெகா பிக்சல் இருக்கிற மொபைல் வாங்கடா, அப்போ தான் இமேஜ்லாம் சூப்பராக இருக்கும். டேய் என்னடா இது மொபைலில் ப்ளூடூத் வைஃபை ஹாட்ஸ்பாட் எல்லாமே ஆன்ல இருக்குது. இப்படி இருந்தால் எப்போ பேட்டரி நிற்கும்? பேட்டரி தாண்டா போகும். முதல்ல ஏதாச்சும் ஆஃப் பண்ணி வைடா. டேய் என்னடா இது மொபைலுக்கு பின்னாடி இவ்வளோ பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க. இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணால் தானே மொபைல் நல்லா ஒர்க் ஆகும். புது மொபைல் வாங்கிட்டியா? ரேம் எவ்வளோ? வெறும் 2 GB. 2 GBக்கு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் மொபைலு? கடைக்காரவனை நல்லா ஏமாற்றிட்டான். இப்போ பார்த்த இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி மித்ஸை நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையான பொய்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் அதிகமாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி மித்ஸ் என்ன, அதாவது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையான பொய்கள் என்ன என்ன அப்படிங்கிறது தான் அலசி ஆராய போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக ஒருத்தர் சொல்லி கேட்டிருப்போம், இல்லை நம்மளும் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்போம், இல்லை நம்ம காதலியாச்சும் விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் மித்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயில்டாக வீடியோஸில் இருக்க போது. வீடியோவில் பார்க்க முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம இத்தனை நாளாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், மெகா பிக்சல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பிக்சர் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது சுத்தமான பொய். அதுவும் ஒரு மித்து தான். மெகா பிக்சலுக்கும் பிக்சர் குவாலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு மொபைலில் வந்து 62 மெகா பிக்சல் குவாலிட்டி கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதோடைய குவாலிட்டியும் ஒரு டிஎஸ்எல்ஆரில் 12 மெகா பிக்சல் இல்லை 8 மெகா பிக்சல் கொண்ட கேமரா இருக்குது. அதோடைய குவாலிட்டியும் கம்பேர் பண்ணால் எது அதிகமாக இருக்கும்? உங்களுக்கே தெரியும், டிஎஸ்எல்ஆரில் எடுத்தது தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இமேஜோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது மெகா பிக்சலை பொறுத்து கிடையாது. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேராக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதமாக இருக்கட்டும், என்னென்ன மெத்தட்ஸில் அந்த டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் ஒரு இமேஜோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இனிமேலாச்சும் மொபைல் வாங்கினீங்கன்னா, இல்லை மொபைல் வாங்க சொன்னீங்கன்னா மெகா பிக்சலை வச்சும் வாங்காதீங்க. அதே மாதிரி மெகா பிக்சல் அதிகமாக இருந்தால் குவாலிட்டி அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு தான் ரிவ்யூ பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. நாம் மொபைல் வாங்க போகும்போது இதை நம்ம கண்டிப்பாக கேட்போம். என்னென்னா ரேம் எவ்வளோ இருக்குது இந்த மொபைல் அப்படின்னு கேட்போம். அதுக்கு சொல்லுவாங்க இல்லை 8 GB ரேம் இருக்குது. ஸோ நாமளே நினச்சிப்போம் 8 GB ரேம்னா செம்மையாக ஒர்க் ஆகும், பேட்ரி பெர்ஃபார்மன்ஸு, அந்த மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் தாறுமாறு அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கோங்க. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. ஓகேங்களா? அந்த 8 GB ரேம் இருக்குது. அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு அதோடைய பெர்ஃபார்மன்ஸும், அந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸும், அதே 1 இயர் 2 இயர் கழிச்சு நீங்கள் வாங்கின ஒரு ஐஃபோனுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த 1 ஆர் 2 இயர் கழிச்சு அந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிரும். அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே குறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஐஃபோன் அப்படி கிடையாது. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம்னாலும் ஸ்டார்டிங்கில் வாங்கின பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கும். ஆண்ட்ராய்டில் 8 GB ரேம், இதில் 2 GB ரேம். இது மட்டும் எப்படி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? அதுக்கு காரணம் ரேம் கிடையாது. அதுக்கு உள்ள யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிஸ்டம் ஆன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள என்னென்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரேம்னா முதல்ல என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாச்சும் ஆப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், அந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆப்பை பார்த்துக்கிற வேலை தான் ரேமுடைய வேலை. அந்த ஆப்பை எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அந்த கணக்கு தான் ரேமுடைய கணக்கு. ஸோ இதுதான் ரேமுடைய வேலையை தவிர மற்ற வேலை கிடையாது. ஸோ ரேமுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் மைக்ரோ சிப்ஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம மொபைலை ஒன்று வாங்கும்போது கேட்குற கேள்விகளில் இதுவும் ஒன்று வரும். பேட்ரி எவ்வளோ, பேட்டரியோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம், 6000 mAh பேட்டரி செம்மையான பேட்டரி குவாலிட்டி இருக்கும், எப்படியும் சார்ஜ் போட்டால் ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் குறையாது, கொஞ்சம் மீறும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுவும் கிடையாது. அதாவது ஒரு பேட்டரி சைஸை வச்சு மட்டுமே அது எவ்வளோ நேரம் பேட்டரி தாங்கும் அப்படிங்கிறத சொல்லிடவே முடியாது. பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறது பேட்டரியை பொறுத்து கிடையாது, ஓஎஸ் உடைய ஆப்டிமைசேஷனை பொறுத்து இருக்குது. ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓஎஸை எப்படி தயாரிச்சிருக்கிறாங்க, அதாவது அந்த ஓஎஸ் உடைய குவாலிட்டி எவ்வளோ, இது எவ்வளோ பேட்டரி கன்சியூம் பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் 6000 mAh பேட்டரின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 6000 mAh பேட்டரி ஓஎஸ்ஐ இழுத்துருச்சுன்னா
உங்களுக்கு அரை நாள் கூட பேட்டரி நிற்காதுல்ல. ஸோ அதுவே ஒரு சின்ன பேட்டரி இருந்தாலும் ஆப்டிமைசேஷன் பக்காவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நாள் கூட தாங்கும் இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓஎஸ், அந்த சிஸ்டமில் ஓஎஸ் எப்படி இருக்குது, ஓஎஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய பேட்டரி பேக்கப் இருக்கே தவிர, அதாவது பேட்டரியுடைய சைஸை பொறுத்து அதோடைய பேக்கப் கிடையாது, எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் ஓஎஸ். அதாவது ப்ளூடூத், வைஃபை, ஹாட்ஸ்பாட்டு இல்லாட்டி இந்த லொக்கேஷனு இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி சல்லுன்னு குறைஞ்சிருமானா? எஸ், குறையும். இது எல்லாமே ஒரு டிவைஸோட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஆனால் கனெக்ட் ஆகலைன்னா அவ்வளோவா நடக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டிவைஸோட கனெக்ட் ஆகியிருக்குன்னா அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதோடைய சிக்னல்ஸை. ஸோ அதனால் அது வீக்காக வாய்ப்பு இருக்குது. அதுவே அந்த வைஃபை நார்மலாக ஆன் ஆகியிருக்கு, கனெக்டில் இல்லைன்னா அவ்வளோவா ட்ரைன் ஆகாது. கனெக்டில் இருக்கும்போது ட்ரைன் ஆகிறத விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே அப்படி தான் ஆப்டிமைஸ் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் வைஃபையோ இல்லை ஹாட்ஸ்பாட்டையோ ஃபுல் டே ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் பேட்டரியை பாதிக்காது. இந்த பிரச்சனையை ஒரு தடவையாச்சும் நம்ம அனுபவிச்சிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் பார் அந்த 4 பார் சிக்னல் பார் இருக்கும் தெரியுமா, 4 பாரும் செம ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வேற யாராச்சும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு ஃபோனே வந்திருக்காது. அவங்கக்கிட்ட கேட்கும்போது, என்னங்க நாங்கள் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு, எங்கள் மொபைல் டவர் இல்லாத இடத்துல வச்சுட்டிங்களான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம மொபைலில் 4 பாரும் ஃபுல்லாக இருக்கும், அப்படியே கால் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் அந்த 4 பார் ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம டவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. அந்த பாரோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறது மட்டும்தான். ஆனால் சிக்னலுடைய குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த குவாலிட்டி அதிகமாக இருந்தால் தான் உங்களால் ஒரு ஃபோன் கால்ஸோ ஒரு இன்டர்நெட்டையோ ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டவர் இருக்குது, அந்த டவர்லேருந்து உங்களுக்கு சிக்னல் நல்லா கிடைக்கலாம். சிக்னலுடைய குவாலிட்டி அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு சிக்னலில் 100 பேர் தான் யூஸ் பண்ண முடியும்னா, ஒருவேளை 100 பேரும் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் டிஸ்கனெக்ட் ஆகிரும். அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வேறு, சிக்னல் குவாலிட்டிங்கிறது வேறு. அந்த பாரை வச்சு நெட்டோடைய ஸ்பீடியோ கால் வருதோ இல்லையோ அதை கணிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் எப்படி வைரஸ் அட்டாக் ஆகுது? நான் தான் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கேன், எப்படி வைரஸ் அட்டாக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிவைரஸ்னால் என்ன, வைரஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆன்டிவைரஸும் ஒருத்தர் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் வைரஸ் ஆன்டிவைரஸை விட அதிகமாக ஸ்பெஷாலிட்டியாக இருந்தால், அதிக ஆபத்தாக இருந்தால், அந்த ஆன்டிவைரஸால் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிவைரஸால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிஸ்டம்க்குன்னு ஒரே ஒரு வைரஸ் கிடையாது, ஏகப்பட்ட வைரஸ் இருக்குது. என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ வேலை செய்யும் அந்த வைரஸ். ஆனால் எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர எல்லாமே ஆன்டிவைரஸோடைய கண் பார்வைக்கு வருமானா இல்லை. அது கண் பார்வைக்கு வரதை மட்டும்தான் அது அழிக்குமே தவிர மற்றது எதுவுமே அது அழிக்காது. ஸோ ஆன்டிவைரஸ் போட்டால் 100% உங்களுடைய சிஸ்டம் செக்யூரிட்டினா இல்லை, நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். ஆனால் ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி தான், ஏன்னா அதுவும் ஒரு சில வைரஸை அழிக்கும், அதுவும் அழிக்க முடியாத வைரஸ்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ், நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கோம், அதை அழிச்சு விட்டுட்டா நம்மளுக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், மொபைலோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் அதை நம்பிட்டு இருப்போம். ஆனால் அதுவும் உண்மை கிடையாது, அதுவும் ஒரு பொய் தான். ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸை கண்காணிக்கிற வேலை ரேம் உடையது, அது ரேமுக்கு பக்கத்தில் விட்டுருங்க. அதுவே உங்களுடைய சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோசிப் உடையது, ப்ராசஸரோடையது, நீங்கள் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதோடையது. ரேமுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் மைக்ரோ ப்ராசஸருக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா? உங்களுடைய மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரேம் மட்டும் காரணம் கிடையாது, உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸரும் தான் காரணம். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஸை நீங்கள் டெலீட் பண்ணுறது மூலிமா மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நைட்டு பூரா மொபைலில் சார்ஜ் போட்டால் மொபைல் வெடிச்சிருமா என்ன? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிஸும் ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு உருவாக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபுல் டே சார்ஜ் போட்டாலும் சரி, ஒரு வருஷத்துக்குமே சார்ஜ் போட்டாலும் சரி, அது எதுவுமே ஆகாது, அது அவ்வளோவா டேமேஜே ஆகவே ஆகாது, அதோடைய பெர்ஃபார்மன்ஸும் குறையாது. இன்காக்னிட்டோ மோடு யூஸ் பண்ணால் நம்மளை யாராலையுமே ட்ராக்கே பண்ண முடியாது, என்ன வேணாலும் இன்காக்னிட்டோ மோடில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்காக்னிட்டோ மோடு அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்லி ஹிஸ்ட்ரியை அது சேவ் பண்ணி வைக்காத ஒரு ஆப்ஷனுக்காக தான் இன்காக்னிட்டோ மோட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி மொபைலில் சேவ் ஆகாது, அதே சமயம்
உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் வேணால் சேவ் ஆகலாம். இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணால் உங்களை யாரும் கண்காணிக்க மாட்டாங்கன்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்களுடைய ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதே தான் இன்காக்னிட்டோ. இதோடைய வேலை ஹிஸ்ட்ரியை மட்டும் சேவ் ஆகாமல் வைக்கிறது மட்டும்தான். ஆனால் இன்காக்னிட்டோ மோடில் நம்ம எது தேடினாலும் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு சுத்த பொய், மித். என் மொபைலில் வைரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் நான் ஆன்டிவைரஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நிறைய பேர் மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்கள் மொபைலில் வைரஸ்லாம் கொண்டு அழிக்கவே. ஏன்னா உங்கள் மொபைலில் வைரஸே அவ்வளோவா அட்டாக் ஆகாது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி வைரஸ்களை அட்டாக் ஆகாத மாதிரி தான் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆன்டிவைரஸ் அப்படின்னு ஒன்று போடவே தேவை கிடையாது. உங்களுடைய சிஸ்டமே உங்கள்கிட்ட வைரஸ் இருந்துச்சுன்னா அதுவே அழிச்சு விட்டுரும். அந்த வைரஸ் மொபைலுக்குள்ளே அட்டாக் ஆகாத மாதிரி தான் உங்கள் ஓஎஸ்ஸே டிசைன் பண்ணியிருப்பாங்க, உங்கள் யூஐயும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொபைலுக்கு ஆன்டிவைரஸ்னு ஒன்று கிடையாது. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மூலிமா உங்கள் மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேணால் குறையலாம், உங்கள் மொபைலுடைய டேட்டாஸ் வேணால் அது மூலிமா திருடப்படலாமே தவிர ஆன்டிவைரஸ்னு ஒன்று கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சொல்லியிருப்பேன். இந்த 10மே ரொம்ப கம்மி தான். இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ லைக் வருதுன்னு பார்க்கலாம். அதே சமயம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நீ நல்லா பண்ணுறப்பா அப்படின்னா நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல் மித் இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாமான்னு கேளுங்க, நம்ம கண்டிப்பாக போடுவோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவும் உங்களுக்கும் குட் பை.